அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளியை நான் உங்கள்கிட்ட பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்க. அதை பற்றின கருத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். அதோட தொடர்ச்சியாக கூட இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா, ஒரு வசதியான வீட்டு பையன், அப்பா அம்மா 2 பேரும் நல்ல ஏர்னிங்கு. பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இது என்னுடைய கற்பனை இது இல்லை, நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன சொல்லணும். அந்த பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சோடனே சைக்கிளிங், ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருக்காரு. அதை ஓட்டிகிட்டே இருப்பார். ஓட்டும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அதை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பையன் வாங்கிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவார். 2வது சாயந்தரம் வீட்டுக்கு வருவார். வரும்போது அன்றைக்கி ஹோம்ஒர்க் நடந்துகிட்ருக்குது. ஹோம்ஒர்க்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. டேபிள் முன்னாடி உட்காந்து, சின்ன அந்த ஸ்டடி டேபிள் இருக்குல்ல, அது முன்னாடி உட்காந்து எழுதுறாரு. லெஃப்ட் சைடில் அவங்க அப்பா உட்காந்துருக்காரு, ரைட் சைடில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க அப்பா ஹோம்ஒர்க் சொல்லி தரக்கு ரெடியாக இருக்கார். இந்த ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாரு. மிஸ்டேக் ஏதோ பண்ணுறாரு. அது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, கையிலேருந்து எரேசர் எடுத்து அவரே எரேஸ் பண்ணுறாரு, அழிக்கிறார். அழிச்சிட்டு அவரே பென்சில் எடுத்து திருத்துறாரு. இந்த இடப்பட்ட கேப்பில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஊட்டி விட்றாங்க, சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. இந்த 2 சம்பவங்கள், அதாவது அவங்க அம்மா ஊட்டி விடுறது, அவங்க அப்பா ஹோம்ஒர்க் சொல்லித்தர்ற விதம், இந்த 2யுமே நான் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன வருத்தம் அப்படின்னா, அந்த குழந்தை மேலே உள்ள வருத்தம். இப்படி இந்த குழந்தையை எவ்வளோ பேம்பர் பண்ணி வளர்க்கும்போது அந்த குழந்தை எப்படிப்பட்டதான ஒரு சூழலை வளர்ந்துட்டுருக்குது. அந்த மிஸ்டேக்கை அந்த குழந்தைகிட்ட சொல்லி, இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதை நீ திருத்திக்கோ, எரேசர் எடுத்து அழி அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஸ்கில் வரும். அழிக்கிறதுனா என்ன, ரீரைட் பண்ணுறதுனா என்ன. அப்போ அந்த ரீரைட்டிங்க்கு முதல் பண்ண தப்பு முன்னாடி வந்துட்டு போகும். 2வது தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க அப்பா அதை பண்ணிட்டார். ஓகே, அடுத்தது அதை ரீரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா எழுதிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ஊட்டி விட்றாங்க. இந்த ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மாவோட டார்கெட்டு பையனுக்கு ஊட்டி விட்றணும். 2வது அவன் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த ஹோம்ஒர்க் செஞ்சோன்னு அவங்க அப்பாவோடைய தாட். அந்த எரேசரை எடுத்து அழைச்சிக்கோ, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளே அந்த செயல்பாட்டை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது செய்யலாமா? அப்போ அந்த குழந்தை தவறு எப்போ புரிஞ்சுக்கும்? நீ பண்ணது தவறு தான் அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டணும். சுட்டி காட்டி நீயே அந்த தவறை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும்ல. கூடவே அந்த அம்மா ஊட்டி விட்றாங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுல எத்தனை செயல்பாடுகள் இருக்குது. கையை கழுவணும். கையில் எடுத்து சாப்பிடும்போது கண்ணுக்கும் கைக்கும் வாய்க்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இது அந்த வயசில் தான் பழகணும். இவங்க பாட்டுக்கு ஊட்டுறாங்க, அந்த பையன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே அந்த ஹோம்ஒர்க் செய்யணும்னா 2 விஷயமும் இதில் அடிவாங்க. ஒன்று, சாப்பாட்லேயும் ஃபோக்கஸ் இல்லை, படிக்கிற படிப்புலேயும் ஃபோக்கஸ் இல்லை. எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி யாராவது வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி யாராவது ஒன்று அது அப்பாவோ இல்லை அம்மாவோ இந்த கேரிங் இருக்கிறீங்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து என் குழந்தைய நான் கேர் பண்ணுறேன் அப்படி இருந்தால் யாரை பாதிக்கும்னா உங்களுடைய குழந்தையத்தான் பாதிக்கும். அவங்க எந்த இடத்துலையும் அடாப்ட் ஆக மாட்டாங்க. 1. 2வது, எந்த ஒரு எதிர்வினையும் எதிர்நோக்க முடியாது. 2. இந்த 2 சம்பவங்களும் குழந்தையோட எதிர்காலத்தை கண்டிப்பாக பாதிக்கும். தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவே என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து எதாக இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.